பாடங்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ரொம்ப சோர்வாக பலவீனமாக இருக்குது. அப்படியா? ஏசாயா 9:6 சொல்கிறது, அவர் நாமம் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி. ஆல்மைட்டி காட், நம்முடைய ஆண்டவர் சர்வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். சோர்வாக இருக்கீங்களா? பலவீனமாக இருக்கீங்களா? வியாதி படுக்கையாக இருக்கீங்களா? பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் சோர்வை நீக்குங்க, என்னை பலப்படுத்துங்க, என் வியாதியை சுகமாக்குங்க, பரிசுத்த ஆவியினாலே எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பலவீனமான பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. சோர்வை நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், வியாதியை குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தீராத வியாதிகள், தீர்க்க முடியாத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், சோர்வு நீங்கட்டும், பலன் உண்டாகட்டும். திகைப்பை எடுத்து போடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, படுக்கையை மாற்றுங்க. ஆண்டவரே, சாட்சியாய் எடுத்து நிறுத்துங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களே, துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி சர்வ வல்லமுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் வல்லமையுள்ள கரங்களிலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ்ஸிங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டு உங்கள் சோர்வை நீக்குவார், உங்கள் பலனை தருவார், உங்களை புதிய மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். காட் பிளெஸ் யூ.